நான் கலிபோர்னியாவின் தலைவராக இருப்பேன் என்று. இதுவே நான் செல்ல முடிந்த எல்லை. ஏனெனில் நான் அமெரிக்காவில் பிறக்கவில்லை, அதனால் ஜனாதிபதியாக போட்டியிட முடியவில்லை. ஆகவே 5வது பெரிய மாநிலம், அல்லது நான் சொல்ல வேண்டும் என்றால் உலகில் 5வது பெரிய பொருளாதாரம் உள்ள மிகப்பெரிய மாநிலத்தின் ஆளுநராக இருப்பது எனக்கு அரசியலில் உண்மையில் மிக உயர்ந்த பதவி, மிகச்சிறந்த சாதனையாக இருந்தது. அதனால் பலர் என்னிடம் வந்து, நீ ஏன் சிறிய பதவிக்கு போட்டியிடக்கூடாது, உன்னால் வெற்றி பெற முடியாது என்றாலும் நான் ஆளுநர் பதவிக்கு போட்டியிட்டேன். 2 மாதங்கள் கழித்து கலிபோர்னியா மாநிலத்தின் ஆளுநராக ஆனேன். மீண்டும் காரணம் என்னவென்றால் கலிபோர்னியாவுடன் என்ன செய்ய போகிறேன் என்பது குறித்து எனக்கு தெளிவான பார்வை இருந்தது. அதனால் முதல் விதி, ஒரு பார்வை விசன் இருக்க வேண்டும். 2வது விதி, எதிர்ப்பவர்களின் வார்த்தைகளை கேட்காதீர்கள். எதிர்ப்பவர்களின் வார்த்தைகளை கேட்காதீர்கள். நான் செய்த எல்லா விஷயங்களிலும் மக்களின் வாயிலிருந்து நான் கேட்டது, அது முடியாது, அதை செய்ய முடியாது என்பதுதான். அல்லது இல்லை, அதேதான் நான் கேட்டது. மற்றும் நிச்சயமாக அதை செய்ய முடியாது என்று மக்களுக்கு நான் நிரூபித்தேன். எப்போதும் யாராவது என்னிடம் அது முடியாது அப்படி என்று சொன்னால் நான் அது முடியும் என்று கேட்டேன். அவங்க இல்லை என்று சொன்னால் நான் ஆம் என்று கேட்டேன். அவர்கள் அது சாத்தியமில்லை என்று சொன்னபோது நான் அது சாத்தியம் என்று கேட்டேன். நெல்சன் மண்டேலா சொன்னதை நான் மிகவும் நம்புகிறேன். யாராவது அதை செய்யும் வரை எல்லாமே எப்போதும் சாத்தியமற்றதாகத்தான் இருக்கும். நான் என்னிடம் சொல்வதற்கான ஒருவராக இருப்பேன். நான் இதை செய்ய போகிறேன், அதை அவர்களுக்கு காட்டப் போகிறேன். இதுக்கு முன்பு ஒருபோதும் இதை யாரும் செய்திருக்காமல் இருக்கலாம். அது எனக்கு முழுமையா பரவாயில்ல, ஆனாலும் நான் அதை செய்ய போறேன். நான் எதிர்ப்பவர்களின் வார்த்தைகளை கேட்கவில்லை. வாவ், அருமை. நீங்கள் செலுத்தும் கடுமையான உழைப்பு தான் எல்லாமும். நான் என்கிட்ட சொன்னேன், பாடி பில்டிங்ல நான் ஒரு நாளைக்கு 5-6 மணி நேரம் பிரிச்சு செய்தேன். இப்பொழுது நடிப்புக்காகவும் அதையே செய்ய போகிறேன். மற்றும் நிச்சயமாக ஆங்கிலம் படிக்க கல்லூரிக்கு போனேன். உச்சரிப்பு நீக்கம், நடிப்பு வகுப்புகள் மற்றும் இது போன்ற அனைத்தையும் படித்தேன். முழு நாளும் நான் வேலை செய்தேன். குறுகிய காலத்திலேயே நான் ஹெர்குலிஸ் இன் நியூயார்க் என்ற ஒரு படத்தில் நடித்தேன்.